பவர் கட் டைம்ல இந்த பக்கி இருந்தா பிளான் சொதப்பிடும். ஹலோ ஹலோ, இஸ் திஸ் மிஸ்டர் விக்னேஷ்? எஸ். இஸ் திஸ் ஸ்மார்ட் ஹேண்ட்ஸம் குட் லுக்கிங் விக்னேஷ்? எஸ், அதே ஸ்மார்ட் விக்கி தான். இஸ் திஸ் சவுத் இந்தியன் ஷாருக் கான்? தமிழ்நாடு டாம் க்ரூஸ் மிஸ்டர் விக்னேஷ்? ஏய், யார் அது? ஃபோன் பண்ணி கலாய்க்கிறியா? ஓவர் பில்டப் தர. ஏதோ ஸ்மார்ட்னு சொன்னா நம்பலாம். டாம் க்ரூஸ் அது இதுன்ற. எங்க வீட்ல கண்ணாடி இல்லையா, இல்ல என் போன்ல தான் ஃப்ரண்ட் கேமரா இல்லையா? ஓகே ஓகே ஓகே, கூல் கூல். சார், யூ ஆர் வெரி லக்கி. யூ வாண்ட் தி ஆஃபர். என்ன ஆஃபர்? பியூட்டிஃபுல் ஸ்டைல் ஷோரூம்ல நீங்க ஷர்ட் வாங்குனீங்கல்ல, அப்போ உங்களுக்கு ஒரு கூப்பன் கொடுத்தாங்க. அதை நீங்க ஃபில் அப் பண்ணீங்கல்ல, அதுக்காக இப்போ உங்களுக்கு ஒரு ஆஃபர் கிடைச்சிருக்கு. நீங்க கூப்பன் ஃபில் அப் பண்ணீங்களா இல்லையா? என்ன பிரைஸ்னு சொன்னீங்கன்னா எழுதுனா இல்லையான்னு சொல்றேன். சார், ஆரஞ்சு ஐஜே மாடல் செல்போன் உங்களுக்கு பிரைஸா கிடைச்சிருக்கு. இது சார், வணக்கம் சார். குட் மார்னிங். குட் மார்னிங். என்ன சார்? தேங்க்யூ சார். எங்க சார் வரணும்? எப்போ வரணும் சார்? சார், இன்னைக்கு நைட் கரெக்டா டைம் 10 மணிக்கு மவுண்ட் ரோட்ல இருக்க பியூட்டிஃபுல் ஸ்டைல் ஷோரூமுக்கு வந்துருங்க. சரி, ஓகே சார். யுவர் குட் நேம் சார்? ஹரிச்சந்திரன். ஹரிச்சந்திரன். ஓ, தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். யாராவது ஏமாத்தி விளையாடுறாங்களா? பாப்போம். பக்கி சார், நீ யாருன்னு எனக்கு தெரியாது. ஹலோ, மவுண்ட் ரோட் பியூட்டிஃபுல் ஸ்டைல் ஷோரூம். மே ஐ ஹெல்ப் யூ? ஹரிச்சந்திரன் இருக்காரா? ஹிஸ் இன் another line sir. Can I help you sir? நோ, இட்ஸ் ஓகே ஓகே. நான் அப்புறம் ஃபோன் பண்றேன். Thank you sir. எஸ், வாவ். ஐஸ் போர் கலஞ்சவனுக்கு ஐஸ் பீரே கிடைச்ச மாதிரி இருக்கு. போறோம், தூக்குறோம். இந்த பக்கி சார் இன்னும் கிளம்பலையே. என்ன சார் நின்னுக்கிட்டே ஓடுறீங்க? உள்ள போய் படுத்துட்டே ஓடுங்களா, இன்னும் ஈஸியா இருக்கும். நான் நின்னுட்டு ஓடனா உங்களுக்கு என்ன, இல்ல தின்னுட்டு ஓடனா உங்களுக்கு என்ன? என் காலி என் வீடு, உங்களுக்கு என்ன சார் பிரச்சனை? ராத்திரி 9 மணிக்கு ஜாகிங் போனா யாரும் இம்ப்ரெஸ் ஆக மாட்டாங்க சார். பைத்தியம்னு பரிதாபம் தான் பண்ணுவாங்க. பட்டுட்டு போட்ட வரைக்கும் சார். ஆமா, நீங்க என்ன இந்த நேரத்துல? சிட்டி சென்டர்ல ஒரு கால் சென்டர், இந்த கிளைண்ட் மீட்டிங். அப்ப போங்க, ஏன் வெயிட் பண்றீங்க? இல்ல, ஒரு பூனை ஜாகிங் போச்சு, அதான் சகுனம் சரியில்லைன்னு நிக்கிறேன். சார், வேலையை தள்ளி போடுறதுக்கு 1000 யோசனை வரும். ஆனா நாம தான் இந்த வேலையை முடிச்சே ஆகணும்னு ஒரே யோசனையில இருக்கணும். இன்னைக்கு என் ராசி பலனை போட்டுருந்தான். எனக்கு சந்திராஷ்டமம். வீணா போனவங்களாம் வீண் யோசனை சொல்லுவான், அறிவில்லாதவங்களாம் அட்வைஸ் பண்ணுவான்னு போட்டிருந்தது. நான் அப்ப நம்பல. கிளம்பிடுமா சார்? பாய். இதுக்கு மேல என்ன சொல்ல போற? சொல்றதுக்கு வேற ஏதாவது போய் இருந்தா சொல்லிடு. அவதான் என்ன ஏமாத்தி எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து பறிச்சிட்டான்னு பார்த்தா நீயும் இப்போ அதே தான் பண்ணிருக்க. ஏன் ஆலியா, ஏன் இப்படி பண்ண? இந்த உலகத்துல பாட்டிக்கு அப்புறம் நான் யார் மேலேயாவது உயிரையே வச்சிருக்கேன்னா அது ஊ மேலதான், உனக்கு தெரியாதா? ஏன் இப்படி பண்ண ஆலியா? உனக்கு காசு பணம் அவ்வளவு முக்கியமா போயிடுச்சு. அதுக்காக நம்ம உறவை கூட மறந்துடுவியா? சக்தி ஒரு நிமிஷம். இந்தாங்க. என்ன இது? உங்களுக்கு பிடிச்ச பிராண்ட் செப்பல். இது என்ன, நான் தலையில வச்சுட்டு தூங்கணுமா? சரி, அதை விடுங்க. இங்க பாத்தீங்களா, டைம் பீஸ். இதோட அலாரம்க்கு தான் நீங்க டெய்லி எந்திரிக்கணும். அதெல்லாம் என் மொபைல்ல இருக்கு. முத்து, முத்து, என்னடி இவன் முத்துன்னு ஒருத்தைய உருவாக்கி விட்டான். செல்வியை மறப்பான்னு பார்த்தா எப்ப பார்த்தாலும் முத்து முத்துன்னு கூப்பிட்டு இருக்கான். முத்துவ கூப்பிட மட்டுமா செய்யறான், முத்துவ வச்சு என்னென்னமோ செய்யறான். நாம தான் இளிச்சவாய் மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். என்ன முறைச்சு என்ன பிரயோஜனமாயா? உனக்கு வேற குரல் போயிடுச்சு. அடுத்து அவ செல்வியை கூப்பிட்டானா என்ன பண்ண போற? உன்னுடைய விருப்பப்படியே நீ ராமநாத வீட்டு மருமகளா வாழ போற.
கண்டிப்பா என்னுடைய ஸ்தானத்திலிருந்து அவன் உன்னை நல்லா பார்த்துக்குவான் அம்மா. டேய், அவரை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. அவர் எந்த முடிவு எடுத்தாலும் அதான் ஃபைனல். நம்ம அப்பா வேணுமா வேணாமாங்கிறத நீயே முடிவு பண்ணிக்கோ. வாடா.